இப்போதாவது தெரிகிறதா அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய 3 அசைன்மெண்ட் வேறென்னு? அமித்ஷா கோபப்பட்டது இதுக்குதானா? ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்ற நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட தமிழிசை அவர்களை கூப்பிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிரட்டல் விடுவது போல வீடியோ வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்தியா முழுக்க பரவி உள்ளது. பாஜக தலைவர் பதவிதான் மிகப்பெரிய பதவி. அந்த பதவியை வகிக்கும் சிறிய வயதுடைய அண்ணாமலை சொல்லி கேட்க பல சீனியர்கள் தயாராக இல்லை. அவர்களது ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணாமலையை தாக்கி பேசுவதும், பதிலுக்கு அண்ணாமலையின் ஆதரவாளர்களை கட்சிக்குள் பிளவு ஏற்படுத்தும் மற்றவர்களை தாக்கி பேசுவதும், ஆளும் திமுக மற்றும் அதிமுகவுக்கே என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு இருக்கு. மற்ற மாநிலத்தில் எல்லாம் சாதாரண எம்பி கூட மந்திரியாகும் போது மிக எளிதாக வாய்ப்பை நழுவ விட்டுட்டோமே. அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், மந்திரியாகி இருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் அண்ணாமலைதான் என பாஜகவுல பலரும் புலம்பி தள்ள உட்கட்சி பூசலாக மாறியிருக்கு. ஆனால் அண்ணாமலைதான் எல்லாமே. தமிழ்நாட்டில் அண்ணாமலை எடுக்கும் முடிவுக்கு பாஜக தலைமை பச்சை கொடி காட்டி வருகிறது. அதற்கெல்லாம் முக்கிய காரணமே அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் கொடுத்த அசைன்மெண்ட் வேறையாம். இங்கு எல்லோரும் நினைத்த மாதிரி பாஜக தலைவர் பதவிக்காக மட்டும் இங்கு அண்ணாமலை இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டி மற்றும் தேசத்திற்கு எதிராக செயல்படும் சிலரின் மொத்த தகவலும் ஆதாரப்பூர்வமாக பொலிட்டிக்கல் போலீஸ் வேலையை செஞ்சிட்டு வருகிறாராம் அண்ணாமலை. போதைப் பொருள் முதற்கொண்டு அதில் தொடர்புடைய பல்வேறு நபர்கள் பற்றிய முழு விவரம், கச்சத்தீவு மீட்கும் பேச்சுவார்த்தை, ஊழல் செய்தவர்களின் பட்டியல், அதாவது திராவிட கட்சிகளில் உள்ளவர்களின் ஊழல் மட்டுமல்ல, பாஜகவில் உள்ள பலரின் ஊழல் விவகாரங்களும் கூட லிஸ்ட் எடுத்து சப்மிட் செய்யப்பட்டிருக்கா. அவ்வளவு ஏன், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல படிப்பு வேண்டும், கலாச்சாரம் பேணி காக்கணும், பெண்கள் தொழிலதிபர்களாக மாற வேண்டும், இப்படி பல நல்ல விஷயத்தை சொல்லும் ஒருவருக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு எதிர்ப்பு கிளம்புதுன்னு பார்த்தால், அரசியல் வருவதே தாங்கள் மட்டும் நல்லாயிருந்தால் போதும் என்பதற்காகத்தான் என்பதை வெட்ட வெளிச்சமாக்குகிறது தற்போது நடக்கும் அரசியல் நிகழ்வுகள். ஆனால் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் அண்ணாமலைக்கு எப்போதும் ஸ்பெஷல் கன்சர்ன் இருப்பதால் அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் கூர்ந்து கவனித்து வருகிறார் அண்ணாமலை. எப்படி வடக்கில் சைனா தொல்லை கொடுக்குதோ அதை எதிர்த்து எப்படி நம் வீரர்கள் போராடி வருகிறார்களோ அதே போன்று இந்திய கடலிலும் சைனா கொடுக்கும் தொல்லையை சமாளிக்க பொலிட்டிக்கல் போலீஸ் அண்ணாமலை மிக தீவிரமான அசைன்மெண்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாதான் மேடையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு அரசியலில் தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பதை நேரடியாகவே சொல்லப்பட்டதாக தெரிகிறது. அதனால்தான் யார் என்ன சொன்னாலும் பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் மட்டும் வித்தியாசமானதாக இருக்க காரணமே பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் செட்டர், பொலிட்டிக்கல் போலீஸ், பாலிசி மேக்கர் என இந்த 3 வேலையை கச்சிதமாக அண்ணாமலை செய்து வருவதுதானா? இது தெரியாம அவர் என்னமோ தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு இங்கே இருக்கிறார் என நினைப்பது எல்லாம் தேவையற்ற கற்பனை என்ற நிதர்சனமான உண்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.